வணக்கம். சிறப்பு வாக்காளர் திருத்த பணிகளை தீவிரமாக கண்காணிக்க மாவட்ட செயலாளர்களுக்கு முதல்வரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இன்று காலை பார்த்தோமெனால் காணொலி காட்சி வாயிலாக மாவட்ட செயலாளர்களுடனான ஆலோசனை கூட்டமானது நடைபெறும் என ஏற்கனவே திமுகவின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் அறிவித்திருந்தார். அந்த உத்தரவின் பேரில் இன்று காலை இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது நடைபெற்றது. ஒவ்வொரு மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட பிரதிநிதிகளும் காணொலி காட்சி வாயிலாக இணைந்தனர். சென்னை மாவட்ட செயலாளர்கள் மட்டும் இந்த காட்சிகளில் பார்த்தோமெனால் அண்ணா அறிவாலயம் வந்திருந்தனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுக மாவட்ட செயலாளர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். தேர்தலுக்காக இன்னும் வேகமாக பணியாற்ற வேண்டும் என அவர் தெரிவித்திருக்கிறார். மத்திய அரசின் கைப்பாவையாக யதார்த்த போக்குடன் தேர்தல் ஆணையம் செயல்பட்டு வருவதாக குற்றச்சாட்டுகிறார். தகுதியுள்ள வாக்காளர்களை நீக்க தகுதியற்ற வாக்காளர்களை சேர்க்கும் சதி திட்டம் நடைபெறாமல் இருக்க கண்காணிக்க வேண்டும். ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர்களுடன் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் உடன் இருந்தனர். எஸ்ஐஆர் பணிகளை தீவிரமாக கண்காணிக்க வேண்டும். மாவட்ட செயலாளர்களுக்கு அவர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறக்கூடிய நிலையில் மாவட்டத்தில் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளார். பூத் வாரியாக கட்சி நிர்வாகிகளை நியமித்து அவர்களுக்கு பல்வேறு கட்ட பயிற்சி மற்றும் ஆலோசனைகளை வழங்கியுள்ளார். வீடு வீடாக வாக்காளர் பட்டியலை சரிபார்த்து யார் யாருக்கு ஓட்டுகள் விடுபட்டுள்ளது, வீட்டு முகவரி மாறியவர்கள் யார் யார் என்ற பட்டியலை சேகரித்து அவர்களது ஓட்டுகளை சேர்க்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளார். இந்த நிலையில் இந்த மாதம் முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருவதால் அதை தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என்றும், அது மட்டுமின்றி சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் சீராய்வை கண்டித்து வரும் 11ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார். கட்சி பணிகள் குறித்து விசாரித்த முதல்வர் தேர்தலுக்காக இன்னும் வேகமாக பணியாற்ற வேண்டும், தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வரக்கூடிய அந்த பணிகளை தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என்றும், சிறுபான்மையினர் வாக்குகள் பாஜக எதிர்ப்பு வாக்குகள் ஆகியவற்றை குறிவைத்து நீக்கும் நோக்கோடு தகுதியுள்ள வாக்காளர்களை நீக்கி தகுதியற்ற வாக்காளர்களை சேர்க்கும் சதி திட்டம் நடைபெறாமல் இருக்க தீவிர கண்காணிப்பில் ஈடுபட வேண்டும். தேர்தலுக்காக ஆரம்ப கட்ட பணிகள் ஒவ்வொன்றையாக சிறப்பாக செய்து முடித்திட வேண்டும் என்றும், பிரம்மாண்ட அந்த ஆர்ப்பாட்டத்தை வெற்றியடைய செய்ய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார்.